ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. நம்மள்கிட்ட செவ்வாய்க்கிழமை சமையல் பார்க்கலாம். எப்பவுமே மண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை சமையல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க என்ன மெனு செய்கிறேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பசங்க கேட்ட மெனு தான். அதனால எனக்கு வந்து கொஞ்சமாக வந்து நான் அவரைக்காய் இருந்தது, அதை பொரியல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சாதம் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் செய்ய தான் மாட்டேன். சரி, பசங்களுக்கு வந்து அவங்க ஹெல்த் இஷ்யூக்காக டெய்லி ஒரு முட்டை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவிச்சு பசங்களுக்கு மட்டும் 2 முட்டை அவிச்சிருக்கேன். இது அவரைக்காய் பொரியல் வந்து வெங்காயம் போட்டு நல்லாவே வதங்கி எடுத்துருங்க. அவரைக்காய் வதங்கினா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா காஞ்ச மிளகா கூட நாங்கள் தாளிக்குள்ளே கடுகு தாளிக்குள்ளே காஞ்ச மிளகா 2 கிண்ணி போட்டு கூட தாளிக்கலாம். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த அவரைக்காய் தேவையான உப்பு, இந்த காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதை அப்படியே மூடி விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும். இன்றைக்கி வந்து பசங்க கேட்ட மெனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். காயெல்லாம் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். வெங்காயம் தக்காளியுமே கட் பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறட்டுன்னு மூடி வச்சிட்டேன். கொஞ்சமாக வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வைக்க போகிறேன். அதனால் வந்து குக்கரில் ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும் துவரம்பருப்பு கழுவி ஊற வச்சு வச்சிட்டேன். இதில் வந்து 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1, ஒரு 2 பூண்டு பல் இதிலே போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வெயில் நாள், காரமும் கொஞ்சம் நம்ம கம்மியாக தான் சாப்பிட்ணும். அதே சமயம் டிஷ்ஷுமே வந்து நிறைய மோர் தண்ணி அந்த மாதிரி நிறையவே சேர்த்துக்குவாங்க. இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் பொரியல் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். அவரைக்காய் பொரியல் நல்லாவே ரெடி ஆகிடுது. இப்போ வந்து ஒரு வானல் வச்சு, இந்த வானல்லாம் எதுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம வந்து டிஷ்ஷு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றாமல் அப்படியே அதிலே செஞ்சு அதிலே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பாத்திரம் வாங்கணும். இப்போ அந்த வானல் சின்ன வானல் குட்டியாக அதில் செஞ்சுட்டு அதிலே வச்சோம்னா அதிலே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கழுவிக்கலாம். ஏன்னா நிறைய பாத்திரம் கழுவ முடியல. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுன்னா ஒரு பட்டை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு மராட்டி மொட்டு அது சேர்த்துக்கிறேன். கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம வந்து ஒரு சில டிஷ்ஷெலாம் வந்து சிம்லே வச்சு நல்லா வதக்கி செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த பக்கம் வந்து வெரைட்டி ரைஸுக்கு கடுகு. பசங்க வந்து வெரைட்டி ரைஸு தான் ரொம்பவே விரும்புவாங்க. அதனால ஒரு சில டைம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிஷ்ஷு வந்து செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்குமே வந்து ஒரு ஹாப்பினஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க வெளியே போய் சாப்பிட்றப்ப பசங்க நிறைய பேர் வெரைட்டி ரைஸ் தான் எடுத்துன்னு வருவாங்க. நம்ம வந்து டெய்லியுமே வந்து சாம்பார், ரசம், பொரியல் இப்படி கொடுத்தோம்னா ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அவங்க லஞ்ச் பாக்ஸில். இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லாவே பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருந்தேன். கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்டு இது வந்து கிரேவிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து கலருக்காக காஷ்மீர் தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 தக்காளி, இஞ்சி தக்காளி 2, தட்டி வச்சா ஒரு 5 பூண்டு பல். 5 பூண்டு பல்னால் இது கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு பல், அதனால ஒரு 5 பூண்டு பல் தான் அது. அதையும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ண ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். என்னவோ பெரிய பச்சை மிளகா தான் இருக்குது, ஆனால் காரமே இருக்க மாட்டேது. ஒரு மிளகா அளவு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுவுமே வந்து பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. ஆனால் மேலே பார்த்தா கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளி தான் இருக்குது, கலராக நல்லா தான் இருக்குது. உள்ளே வந்து கொஞ்சம் வந்து காய் மாரி தான் இருக்குது தக்காளி. அது ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியல. திருத்தல் தான் நல்லா இருக்கும், ஆனால் வந்து உள்ளே வந்து ஒரு மாதிரி காய் மாரி தான் இருக்குது.
இப்போ இந்த ரெண்டு பக்கமே ரெண்டுமே வதங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து சாம்பார் வந்து தாளித்து விட்டுடலாம். இன்றைக்கி வந்து பசங்க கேட்ட மெனு தான் இன்றைக்கி. அதையே வந்து நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டேன். ஆனால் அவங்க கேட்ட மெனு தான். இதுவுமே அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட மெனு விட இது ரொம்பவே பிடிக்கும். இது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கிட்டு, இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கு ஒரு கேப்சிகம் இல்லை, இது பாதி தான். அன்னைக்கு வந்து பாதி போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸுக்கு கொஞ்சமாக வந்து பட்டாணிக்கு இது வந்து அப்படியே தோலோட வாங்கின அந்த பட்டாணி தான். இந்த இப்போ சீசன் டைமில் அப்படியே வைக்கிது தோலோட, அதை வாங்கி வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து பன்னீர், இது எல்லாமே அப்படியே ஒன்றாவே சேர்த்துக்கிறேன். இதில் வந்து இன்னும் காலிஃப்ளவர் இருந்ததுன்னா போட்டோம்னா இன்னும் நல்லாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மிக்ஸி காய் எல்லாமே போட்டு கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து சாம்பாருக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிக்கலாம் நான். ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து சிம்பிளாக ஈஸியாக வந்து வைக்கிற சாம்பார். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீர் தூள் கொஞ்சம் கலருக்காக சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதனால் ஒரு 1½ ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய் வேகிறது மட்டும் திட்டமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு மூடி விட்டு அந்த அளவுக்கு நல்லாவே வதங்கிட்டு அரைச்சும் ஊற்றிருக்கலாம். அரைச்சி ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா வதக்கி செஞ்சோம்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நம்ம ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. என்ன இன்னைக்கு? இன்னைக்கு வந்து சாதம் வச்சுட்டேன்டா. என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு சமையல் வந்து சப்பாத்தி, பன்னீர் கேப்சிகம் போட்டு கிரேவி, மிளகாய் போட்டு சாம்பார். அதுக்கப்புறம் பசங்க வந்து தக்காளி சாதம் கேட்டாங்க, அதனால தக்காளி சாதம். உங்களுக்கு எதனா வெரைட்டி ரைஸ் வேணுமா இல்லை வேறு எதனா சமையல் வேணுமா? இப்போதான் ஸ்கூல்லேயே சாப்பாடு போட்டாங்கல்ல, அங்கேயே சாப்பிட்டுருவீங்க. டிஸ்கவுண்ட் டியூட்டி போனதுனால வீட்டில் எடுத்து வாங்கிப்போம். முன்னாலுமே ஸ்கூலில் எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். நாளைக்கு விட்ட குழம்பு, ஸ்கூலில் மோர், அது இல்லாமல் ஸ்கூலில் அப்பளம் பொரியல் வேறு. கரெக்டாக 3:30 மணிலே சாப்பிட்டேன் சாப்பாடு. நான் எக்ஸாம் டியூட்டி முடிக்கிறதே கொஞ்சம் 2 ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து போகணும்ல. ஓகே, ரொம்ப நன்றி. சரி, இது வந்து மல்டி மிக்ஸு கோதுமை மாவு. பசங்களுக்கு வந்து இந்த சப்பாத்தி ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதனால் நான் வந்து கோதுமை வந்து கழுவி காய வச்சுருக்கேன். ஒரு 4 கிலோ கோதுமை. அது வந்து சுண்டல் அதில் எல்லாமே கொஞ்சம் வந்து மல்டி பர்பஸ் எல்லாமே போட்டு கோதுமை மாவு வந்து அரைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இல்லையா. கடையில் வாங்கி வந்த மாவு இது. நம்ம வந்து வீட்டிலேயே கொஞ்சம் வந்து ஹெல்த்தாக வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். நான் கோதுமை மட்டும் கழுவி காய வச்சுக்கிறேன். அது கூட இனிமேல் ராகி, கொண்டக்கடலை, அப்புறம் வந்து சோயா, பட்டாணி, அதில் நம்ம இஷ்டமாக எது வேணால் போடலாம். அதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சின்னு வரணும். மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லாவே வதங்கிட்டு இது அப்படியே ஆறட்டும். இப்போ வந்து வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, புதினா இலை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். சூப்பராக மிளகாய் போட்ட சாம்பார். புளி ஊற்றி நல்லாவே கொதி வந்தது. இப்போ ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு
காஞ்ச மிளகா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5 பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி வந்து நல்லாவே திக்காயிடுது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கையில் கிடைச்ச அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்குவாங்க. இந்த எண்ணெய் தாளிப்புலேயே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துட்டேன். சாம்பாருக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இலை. சூப்பராகவே நீங்கள் நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்து சுட சுட சாதம், கொஞ்சம் ஆறிட்டு சூடாலாம் இல்லை. அதுக்கப்புறம் பசங்க வந்து விரும்பி கேட்ட மாதிரி தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வந்து கிரேவி, அப்புறம் மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் முட்டை வறுவல். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் போட்டாச்சு. சூப்பராக இந்த லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிகப்பு ரோஜா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.